காசா போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் விடுதலை உள்ளிட்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த அமைதி திட்ட யோசனைக்கு ஆஸ்திரேலிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகள் விடுதலைக்கான திட்ட யோசனைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் ஹமாஸுக்கு இறுதி எச்சரிக்கையை விடுத்த நிலையில் அதன் பிறகு ஹமாஸ் காசா பகுதிக்கான அமெரிக்க அமைதி திட்ட யோசனையின் முதலாவது நடவடிக்கையை ஏற்க ஒப்புக்கொண்டது. அதன்படி ஹமாஸ் அடுத்த திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை ஆஸ்திரேலிய பணைய கைதிகளை விடுவிக்கும் என்று கூறப்படுகின்றது. ஸ்டேல் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன கைதிகளையும் விடுவிக்கும் என்பதுடன் ஆஸ்திரேலிய படைகள் வரும் நாட்களில் காசா பகுதியின் சில பகுதிகளில் இருந்து பின்வாங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய படைகள் பின்வாங்கும் நிலையில் உதவி பொருட்களை ஏற்றி செல்லும் லோரிகள் காசா பகுதிக்குள் நுழைய முடியும் என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன.